இன்னைக்கு மிக மிக கொடூரமான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது என்றால் கள்ளக்குறிச்சியின் கள்ளச்சாராயம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கருணாவூர் என்ற இடத்துல கருணையே இல்லாமல் இன்னைக்கு கொலைகள் நடந்திருக்கிறது. கொலைன்னு தான் நான் சொல்ல முடியும். ஆக 50 வருஷமா அந்த பகுதியில் அதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்தாங்க? இன்னும் சொல்ல போனா ஆளும் கட்சியின் அரசியல்வாதிகளின் துணையோடு தான் இது நடந்து கொண்டிருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் துணை இல்லாம இவ்வளோ பெரிய வியாபாரம் அங்க நடந்திருக்குமா? அங்க ஏற்கனவே பிடிபட்டிருப்பவர்கள் கண்ணுக்குட்டின்றாங்க. அவரை நம்ம கண்ணுக்குட்டின்னு செல்லமா சொல்ற ஒரு பேரை வைத்துக்கொண்டு ஒருவர் பல வழக்குகளை வைத்துக்கொண்டு இன்று பல பேரை கொன்னவராக மாண்டி கொண்டிருக்கிறார். ஆக இதையெல்லாம் இன்னும் தீவிரமா ஏதோ அதிகாரிகளை மாத்திட்டோம் அதனால நாங்க நடந்துச்சுன்னு கிடையாது. அதிகாரிகளை மாற்றுவது என்பது கண் துடைப்பு. இன்னைக்கு ஏன் முதலமைச்சர் அங்கே போகல? ஏன் துறை சார்ந்த அமைச்சர் அங்கே போகல? எல்லா இடத்துக்கும் உதயநிதி அனுப்பிட்டா போதுமா? ஆக உதயநிதி முதலமைச்சர் இல்லையே. இது குடும்ப விழா இல்ல, இது இந்த நாட்டோட துன்பம், தமிழ்நாட்டோட துன்பம். அதனால இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இனிமேல் இத்தகைய நிகழ்வுகள் நடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. யோகா தினம் அவங்க எல்லாம் நடத்தட்டும், தயவு செய்து நம்ம இடையில என்ன இல்ல இது இல்ல இல்ல அதாவது கள்ளச்சாராயம் குடித்து இறப்பவர்களுக்கு லட்சக்கணக்கில் கொடுப்பது என்பது அந்த குடும்பத்திற்கு அந்த நேரத்தில் அது உதவலாம். ஆனா அது அது மிக கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது. இப்ப அவங்க யோகா பண்ணனா பண்ணட்டும்பா, இல்ல இது ரொம்ப தவறான நடைமுறை. ஆனா அதை தடுத்து இன்னும் இந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு இன்னும் பலன் அளிக்கக்கூடிய திட்டங்களா இருக்கணும்ன்றதான் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்று. இந்த பணம் மாத்திரம் கொடுத்து அவங்களுக்கு அது எல்லாம் சரியாயிடும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த சில பண உதவிகள் தேவைப்படுகிறது என்பதற்காக அரசாங்கம் கொடுக்கிறது என்றுதான் மத்திய அரசு சொல்லலப்பா, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, உச்ச நீதிமன்றம் என்ன டைரக்ஷன் கொடுக்குதோ அதை நாங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உண்மையாக எழுதிய மாணவர்களை தண்டிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதையும் நாம பார்க்கணும். உண்மையா தேர்வு எழுதி அதுல மார்க் வாங்கின மாணவர்களை இப்ப நாம அவங்களையும் நம்ம பின்னடைவை சந்திக்க இயலக்கூடாது. அதனால உச்ச நீதிமன்றம் என்ன டைரக்ஷன் கொடுக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, தவறு செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதை சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் நீட் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்ப சாமானிய மக்களுக்கு அது உதவி செய்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல பயிற்சி மையங்களை கட்டுப்படுத்த வேண்டாம். தமிழ்நாட்டிலேயும் சொல்றேன், பயிற்சி மையங்கள் அதிகமா சம்பாதிக்கிறாங்க, பயிற்சி மையங்கள் அதிகமா சம்பாதிக்கிறாங்கன்னா பயிற்சி மையங்களை கட்டுப்படுத்துங்க. அரசாங்கம் நிறைய பயிற்சி மையங்களை ஊக்கப்படுத்துங்கள். இல்ல அதாவது நான் அங்க ஆள்றது இங்க ஆள்றது இல்லை. நான் ஒரு மருத்துவரா சொல்றேன், இதுக்கு இன்னும் நிறைய பயிற்சி மையங்கள் இது அந்த 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 நிறுவனம் இங்க இப்ப மட்டும் இல்ல, ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு நீங்க சொன்னப்ப இப்ப பாண்டிச்சேரியில அரசாங்கத்துல பயிற்சி மையங்கள் நாங்க ஆரம்பிச்சோம். அதனால மக்கள் நிறைய மாணவர்கள் அதுல தேர்ச்சி பெற்றாங்க. அதே மாதிரி இல்ல அதுதான், அது தடுக்கப்பட வேண்டும். எங்க இருந்தாலும் அது தடுக்கப்பட, மாணவர்கள் தற்கொலை செய்வது தடுக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. இல்ல போட்டி தேர்வே இருக்குன்னு சொல்ல முடியும். அப்படி பார்த்தா பிளஸ் டூல தோல்வி அடைஞ்சா மாணவர்கள் தவறான முடிவு எடுக்கிறார்கள். பிளஸ் டூல 10ஆவதுல தோல்வி அடைஞ்சா மாணவர்கள் தவறான முடிவு எடுக்கிறார். எந்த தேர்வுலயும் மாணவர்கள் தவறான முடிவு எடுக்க கூடாது, அப்படின்னா தேர்வே வைக்க முடியாது. ஆனா மாணவர்களின் மனநிலையை ஊக்கப்படுத்தும் அளவிற்கு கவுன்சிலிங், குடும்பத்துல உள்ள அழுத்தம், இதையெல்லாம் குறைக்கணும். இல்ல அதுதான் சொல்றேன், இப்ப எல்லா தேர்வுனாலே அழுத்தம் தானப்பா. ஆக அந்த அழுத்தம் இளைஞர்கள் மீது படாமல் இருப்பதற்கு நாம என்ன முயற்சி எடுக்க வேண்டுமோ இந்த சமுதாயம் எடுக்க வேண்டும் என்பதுதான். தேர்வுகள் தவிர்க்கப்பட முடியாத ஒன்று இந்த உலகத்துல. 1ஆம் கிளாஸ்ல இருந்து நம்ம 12 வரைக்கும் தேர்வு எழுதுறோம். ஆனால் தேர்வுகள் மீது குற்றம் சொல்வதை விட அந்த தேர்வு எழுத போகும் மாணவர்களின் மனநிலையை நாம் எப்படி தயார் செய்கிறோன்றதுல கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டம் விட்டது என்று நான் சொல்றேன். தேர்வையே நம்ம எதிர்த்து சொல்வதை விட மாணவர்களை பாதுகாக்கும்